Alhamdulillahi Rabbil Alameen wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa ashabihi ajma'in amma ba'd. Qala Allah ta'ala fil Qur'anil Kareem a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin alladhi qurinatil barakatu bidatihi wa muhayya ta'atharatil awalimu bi dhikrihi wa rayya. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் உலகத்திலே உண்டான முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. உடல் எதிரிகளின் தீங்கிலிருந்தும் கடனிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஹாஜிகளினுடைய பிரயாணத்தை அல்லாஹ் தஆலா லேசாக்கி தருவானாக. அவர்களுடைய ஹஜ்ஜை மபரூரான ஹஜ்ஜாக, மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நமக்கும் ஹஜ்ஜுடைய வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யாராவது தாங்கள் ஊருக்கு போவதாக சொன்னால் அவர்களுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை துஆ செய்வார்கள். போருக்கு போனாலும் சரி, அல்லது இன்ன பிற காரியங்களுக்காக வேண்டி வெளியூர்களுக்கு செல்கிற போது வீட்டிலிருந்து யார் வழி அனுப்பி வைக்கிறார்களோ அவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3 துஆ. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதி அவர்களை அனுப்பி வைப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய துஆ, அஸ்தௌதிஉல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாத்திம அமலிக. உன்னுடைய தீனுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். உன்னுடைய அமானிதத்தன்மைக்காக வேண்டி, அமானிதங்களை பேணி பாதுகாப்பதற்காக வேண்டி உனக்காக வேண்டி நான் துஆ செய்கிறேன். இன்னும் உன்னுடைய அமல், கடைசி அமல் நல்லமலாக ஆகுவதற்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 காரியத்தை அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. ஒரு நபரை நாம் வெளியூருக்கு அனுப்பி வைக்கிற போது அவருக்காக வேண்டி இந்த 3 விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இப்பொழுது இந்தியாவிலிருந்து 1.75 லட்சம் பேர் ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து 5800 ஹாஜிகள் ஹஜ்ஜு செய்ய இருக்கிறார்கள். நாம் இங்கிருந்து வழி அனுப்பக்கூடிய நாம் அவர்களுக்காக வேண்டி, ஹாஜிகளுக்காக வேண்டி இந்த துஆவை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களினுடைய தீனுக்காக வேண்டி, அவர்களினுடைய அமானிதத் தன்மைக்காக வேண்டி, அவர்களுடைய கடைசி அமல் நல்லமலாக ஆகுவதற்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். ஹாஜிகள் மட்டுமல்ல, எந்த ஊருக்கு யார் பிரயாணம் செய்தாலும் இந்த 3 விஷயங்களை கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு நபரினுடைய கடைசி நிலைமை எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அவர் மார்க்கத்தில் இருப்பாரா அல்லது மார்க்கத்தை விட்டு வழி தவறி விடுவாரா என்று யாருக்கும் தெரியாது. எனவே அவர் தீனில் நிலைத்திருப்பதற்காக வேண்டி அவருக்கு துஆ செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும்
தன்னுடைய தீனுக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். ஏன் இப்படி துஆ செஞ்சாங்க? நாம் நம்முடைய தீனுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்ற பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி. நாம் நம்முடைய தீனில் நிலைத்திருப்போமா என்று தெரியாது. அல்லாஹு தஆலா நீடித்து நிலைத்திருக்க செய்வானாக. ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபீ தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்கிறேன், தீனில் ஆஃபியத்தை கேட்கிறேன், துன்யாவில் ஆஃபியத்தை கேட்கிறேன், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய செல்வத்தில், என்னுடைய பொருளாதாரத்தில் நான் பாதுகாப்பை கேட்கிறேன், ஆஃபியத்தை கேட்கிறேன். அல்லாஹும் மஸ்துர் அவுராத்தி, யா அல்லாஹ் என் குற்றங்களை மறைத்து விடு. வ ஆமீன் ரவ்ஆத்தி, என்னுடைய அச்சங்களை தீர்த்து விடு. அல்லாஹும் மஹ்ஃபதுனி மின் பைனி யதைய வ மின் ஹல்ஃபி வ அன் யமீனி வ அன் ஷிமாலி வ மின் ஃபௌகி வ அஊது பி அலமதிக மின் அன் உகுதால மின் தஹ்தி. யா அல்லாஹ் என்னுடைய வலது பக்கம், என்னுடைய இடது பக்கம், எனக்கு முன்னாலேயும் எனக்கு பின்னாலேயும், எனக்கு மேல்புறத்திலும் கீழ்புறத்திலும் எனக்கு பாதுகாப்பை தருவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் துஆ ஓதியிருக்கிறார். குறிப்பாக நம்முடைய தீனுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். துன்யாவுக்கு நாம் எப்படி துஆ செய்கிறோமோ அதைவிட கூடுதலாக நாம் தீனுக்காக வேண்டி துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு துஆவை செஞ்சாங்க. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி, யா அல்லாஹ் என்னுடைய தீனை எனக்கு சீராக ஆக்கி தருவாயாக. வவஸ்ஸி' லி ஃபீ தாரி, என்னுடைய வீட்டை விசாலமாக விஸ்தீர்ணமாக ஆக்கி தருவாயாக. வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி, என்னுடைய ரிஸ்கில் நீ வரக்கச் செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள், துஆ செய்ய சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாம் யாரை வெளியூருக்கு அனுப்பினாலும் சரி, அவருடைய தீனுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். நாம் நம்முடைய தீனை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிற போது அந்த வஹியை எழுதுவதற்காக வேண்டி ஒருத்தவர் பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. சூரத்துல் பக்கரா, சூரத்துல் ஆல இம்ரான் இறங்கியதற்கு பிறகு ஒரு சஹாபிட்ட கிறிஸ்தவராக இருந்தவர் முஸ்லீமாக மாறினார். அவர்கிட்ட வஹியை எழுதக்கூடிய பொறுப்பை கொடுத்திருந்தாங்க. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவர் என்ன சொல்ல ஆரம்பித்தார்னா, நான் எதை எழுதி தருகிறேனோ அதைத்தான் வஹியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஹம்மது அதைத்தான் வஹியாக சொல்லி கொண்டு இருக்கிறார் என்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். எப்படி பிரச்சாரம் செஞ்சார்? நான் எதை எழுதி கொடுக்கிறேனோ அதுதான் வஹி என்பதாக முஹம்மது அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த செய்தியை கேள்விப்பட்டு சொன்னாங்க, அவருடைய உடலை மண் ஏற்றுக்கொள்ளாது என்பதாக சொன்னாங்க. மீண்டும் அவர் வஹியை எழுதி கொண்டிருந்த நபர் கிறிஸ்தவராக மாறினார், இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார். எப்படிப்பட்ட பாக்கியம்! வஹியை எழுதக்கூடிய பாக்கியம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கம் கிடைத்திருக்கிறது. பாக்கியம் நிறைந்த கஅபத்துல்லாவில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லா விதமான நறுபாக்கியங்களும் கிடைத்தும் கூட யாருக்கு எந்த நேரத்தில் தீன் பறிபோகும் என்று தெரியாது. தீனுக்காக வேண்டி துஆ செய்து கொண்டிருக்க வேண்டும். நபியினுடைய நெருக்கத்தில் இருக்கிறார், கஅபாவை அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் நீடித்திருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை. இஸ்லாத்தில் நீடித்திருக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கவில்லை. மீண்டும் முர்த்தத்தாகி போய் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார். அவருக்கு மரணம் வந்தது. அவரை அடக்கம் செஞ்சாங்க கிறிஸ்தவர்கள். பூமி என்ன செஞ்சு அவருடைய ஜனாசாவை வெளியே தள்ளியது. கிறிஸ்தவர்கள்லாம் பேசிக்கிட்டாங்க, இது முஹம்மதும் அவருடைய தோழர்களும் தான் இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு என்ன செஞ்சாங்க, மீண்டும் அவருடைய ஜனாசாவை அடக்கம் செஞ்சாங்க. மீண்டும் மறுநாளும் அவருடைய ஜனாசாவை பூமி என்ன செஞ்சிச்சு, வெளியே தள்ளியது. என்ன செஞ்சாங்க, ஆழமாக குழி தோண்டி என்ன செஞ்சாங்க, அவருடைய ஜனாசாவை அடக்கம் செஞ்சாங்க. ரொம்ப ஆழமாக தோண்டி அடக்கம் செஞ்சாங்க. அவருடைய ஜனாசா அங்கிருந்து மீண்டும் வெளியே தள்ளியது. அப்பொழுதுதான் புரிஞ்சுக்கிட்டாங்க, இது இவர் தப்பு செஞ்சனால இவருக்கு தண்டனையாக அல்லாஹ் இதை கொடுத்திருக்கிறான் என்பதாக புரிந்து கொண்டு அதை அப்படியே விட்டு விட்டார்கள். எனவே யாருக்கு எந்த நேரத்தில் தீன் பறிபோகும் என்று தெரியாது. எனவே நாம் நம்முடைய தீனுக்காக வேண்டி ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு நாளும் துஆ செய்ய வேண்டும்.
யாரை நாம் வழி அனுப்பி வைத்தாலும் சரி, யார் ஊருக்கு போனாலும் சரி, ஹாஜிகளாக இருந்தாலும் சரி, இன்ன பிற காரியங்களுக்காக வேண்டி யார் வெளியூர் சென்றாலும் சரி, அவருடைய தீனுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் துஆ செய்திருக்கிறார்கள். உஹது போர்க்களத்தில் ஒரு சஹாபி மிக வீரமான முறையில் எதிரிகளை அடித்து கொண்டிருந்தார், போர் செய்து கொண்டிருந்தார். சஹாபாக்கள்லாம் பேசிக்கிட்டாங்க, இவர் ரொம்ப சிறந்த வீரராக இருக்கிறார், இவர் சொர்க்கவாதி என்பதாக சொல்லி கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் நரகவாதின்றாங்க. சஹாபாக்கள் திடுக்கிட்டு போனாங்க. இவ்வளவு கடினமாக தன்னுடைய முழு சக்தியை கொடுத்து போர் செய்து கொண்டிருக்கிறார், இஸ்லாத்திற்காக வேண்டி போர் செய்து கொண்டிருக்கிறார், இவர் போய் நரகவாதின்னு சொல்லி சொல்றாங்களே, நபி அவர்கள் சொன்னால் அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது அப்படின்னு சஹாபாக்கள் முழுமையா நம்பினாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லி அவர் பின்னாடியே போனார் ஒரு சஹாபி. என்னதான் நடக்குது? அந்த வீரமாக போர் செய்து கொண்டிருந்த அந்த சஹாபியை என்ன செஞ்சாரு? ஒரு காஃபிர் கையில் அடிச்சார். வலி தாங்க முடியாமல் வாளை கீழே வைத்து தன் உயிரை தானே மாய்த்து கொண்டார், தற்கொலை செய்து கொண்டார். அப்போதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சரின்னு சொல்லி விளங்கினான். யாருக்கு எந்த நேரத்தில் தீன் பறிபோகும் என்று தெரியாது. எனவே நாம் நம்முடைய தீனுக்காக வேண்டி, நம்முடைய குடும்பத்தினர்களுக்காக வேண்டியும், நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டியும், தீனில் நிலைத்திருப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். யார் வெளியூருக்கு போனாலும் சரி, நாம் இந்த துஆவை செய்யணும். அஸ்தௌதிஉல்லாஹ தீனக வ அமானத்தக வ ஹவாத்திவ அமலிக்க. நான் உன்னுடைய தீனுக்காக வேண்டி, உன்னுடைய அமானித தன்மைக்காக வேண்டி, உன்னுடைய கடைசி அமல் நல்லமலுக்காக வேண்டி நான் துஆ செய்கிறேன் என்று நாம் துஆ செய்யணும். அதே போல மக்கமா நகரில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பிரபலயமான செய்தி. மக்காமா நகரிலே மிக பிரபலயமான ஒரு ஆலிம், அங்கே பல ஆண்டுகள் காபத்துல்லாவில் தொழுதிருக்கிறார். அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு பல நாட்களுக்கு பிறகு ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக வேண்டி, ஒரு காரியத்திற்காக வேண்டி கபருக்குழிய அந்த ஆலிமினுடைய ஜனாசாவை கபருக்குழியை தோன்றாங்க. அப்படி தோண்டுகிற போது, அந்த மிகப்பெரிய ஆலிமுடைய கபரை தோண்டுகிற போது அங்கே ஆலிமுடைய ஜனாசா இல்லை, ஒரு பெண்மணியினுடைய ஜனாசா இருக்கிறது. கிறிஸ்தவ பெண்மணி, கிறிஸ்தவராக வாழ்ந்தவர். அதை விசாரித்து பார்க்கிறார்கள், அமெரிக்காவை சார்ந்த பெண்மணி. அந்த பெண்மணி கடைசி நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஹஜ்ஜுக்கு வந்திருந்த போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹஜ்ஜுக்கு வந்திருந்த போது அவர் வஃபாத்தாக இருக்கிறார். அவருடைய உடலை அடக்கம் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டும், அந்த ஆலிமினுடைய வீட்டிலே சென்று விசாரிக்கிறாங்க. அவங்க எந்த இடத்தில் ஆலிமை அடக்கணுமோ அந்த இடத்துல அவங்க ஜனாசா இல்லை அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, ஏதாவது பாவம் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு விசாரித்தாங்க. குளிப்பு கடமை ஏற்படுகிற போது குளிப்பது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்களாம். குளிப்பு கடமை ஏற்படுகிற போது குளிப்பது சிரமமாக இருக்கிறது, மாற்று மதத்தில் குளிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை என்று சொல்வார்களாம். எனவே இதன் மூலமாக கூட அவருடைய தீன் பறிபோகி இருக்கலாம் என்று மார்க்க அறிஞர்கள் முடிவு செய்கிறாங்க. யாருக்கு எந்த நேரத்தில் தீன் பறிபோகும் என்று தெரியாது. எனவே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய தீனுக்காக வேண்டியும், நம்முடைய குடும்பத்தினர்களுடைய தீனுக்காக வேண்டியும் துஆ செய்ய வேண்டும். யாரை ஊருக்கு வழி அனுப்பிச்சு வச்சாலும் சரி, அவங்களுடைய தீனுக்காக துஆ செய்யணும். ஹாஜிகள், எத்தனையோ ஹாஜிகள் நம்முடைய ஊரில் இருந்து, நம்முடைய மஹல்லாவில் இருந்து, நம்முடைய குடும்பத்திலிருந்து ஹாஜிகளை வழி அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். அஸ்தௌதிஉல்லாஹ தீனக வ அமானத்தக வ ஹவாத்திம அமலிக்க. அவருடைய தீனுக்காக வேண்டி, அவருடைய அமானித தன்மைக்காக வேண்டி, அவருடைய கடைசி அமல் நல்லமலாக அமைவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் துஆ செஞ்சாங்க. எனவே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் எப்படி வாழுகிறீர்களோ அப்படித்தான் மரணிப்பீர்கள், எப்படி மரணிக்கிறீர்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அமானித தன்மை இருக்கிறது அல்லவா, அல்லாஹ் கொடுத்தான். வானத்திட்ட கேட்டான், நீ ஏற்றுக்கொள்ளையான்னு கேட்டான். பூமியிடம் கேட்டான், நீ ஏற்றுக்கொள்கிறியான்னு கேட்டான். மலைகள்கிட்ட கேட்டான், ஏற்றுக்கொள்கிறியான்னு கேட்டான். மூன்றும் மறுத்து விட்டது. மனிதன் மட்டும் நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி மனிதன் ஏற்றுக்கொண்டான். அமானிதங்களை நிறைவேற்றுவதாக ஏற்றுக்கொண்டான். ஆனால் அதற்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான்,
இன்னா அரதுனல் அமானத அலஸ் சமாவாதி வல் அர்தி வல் ஜிபால். அமானிதங்களை அல்லாஹு தாலா வானத்தை பூமியிடம் மலைகளிடம் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளுறியான்னு கேட்டான். ஃபஅபைன் அவர்கள் மறுத்துவிட்டன. ஐ யஹ்மில்லஹா வ அஷ்ஃபகன மின்ஹா வ ஹமலஹல் இன்சான். மனிதன் பொறுப்பேற்றுக்கிட்டான், நான் நிறைவேற்றுகிறேன் என்று பொறுப்பேற்று கொண்டான். இன்னஹு கான லலூமன் ஜஹூலா, அவன் அநியாயக்காரனாக ஆகிவிட்டான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அமானிதங்களை நிறைவேற்றுவதாக ஏற்றுக்கொண்டு அமானிதங்கள் எத்தனையோ இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. எத்தனையோ விஷயங்களை பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். நான் செஞ்சு தரேன், நான் செஞ்சு தருகிறேன் என்று நாம் எத்தனையோ விஷயங்களை பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். அந்த பொறுப்பேற்றுக் கொண்ட விஷயங்களை நாம் சரியாக செய்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அமானிதங்களை சரியாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்க முடியாது. அமானிதங்களை சரியாக நிறைவேற்றாதவர்கள் அதிலே அந்த பாலத்தில் கடக்க முடியாமல் நரகத்தில் விழுவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனினுடைய இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத் இலா அஹ்லிஹா. உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஏவி இருக்கிறான், அமானிதங்களை நிறைவேற்றும்படி அதை உரியவர்களிடம் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ஏவி இருக்கிறான். நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வியாபாரிகளாக இருக்கட்டும் அல்லது இன்ன பிற நபராக இருக்கட்டும், நமக்கு எத்தனையோ விஷயங்களை ஏற்றுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கிறோம். நான் செஞ்சு தரேன், இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிறோம். அதை செய்து கொடுக்கிறோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைவீதியில் சென்று கொண்டிருந்த போது ஒரு வியாபாரி விற்பனை பொருட்களை, உணவு தானியங்களை குவிச்சு வச்சிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தானியத்துக்குள்ளே கையை விட்டாங்க. கையை விட்டால் உள்ள ஈரமாக இருந்துச்சு. இது என்னன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நேற்று மழை பெஞ்சிருச்சு, அதனால் ஈரமாக இருக்குது. ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? வெளிப்படையாக மக்களுக்கு தெரியும் விதமாக வைத்திருக்கலாம் அல்லவா? நீங்கள் அமானிதங்களை சரியாக நிறைவேற்றுங்கள். வியாபாரம் என்பது ஒரு அமானிதம், அதையும் நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். சரியாக யார் நிறைவேற்றவில்லையோ, அமானிதங்களை யார் மோசடி செய்கிறார்களோ, யார் அடுத்தவரை ஏமாற்றுகிறார்களோ, யார் பொறுப்பேற்று கொண்டு அதை செய்யாமல் இருக்கிறார்களோ, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கஸ்ஸ ஃபலைஸ மின்னி, யார் ஏமாற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே வியாபாரம் ரீதியாகவும் சரி, குடும்பம் ரீதியாக சரி, அல்லது இன்ன பிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எதையும் பொறுப்பேற்று கொண்டால் அதை சரியாக செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை கியாமத்து நாளில் சில நபர்கள் யார் அமானிதங்களை பொறுப்பேற்று கொண்டு அதை நிறைவேற்றாமல் ஏமாற்றினார்களோ, அவர்கள் இந்தந்த குற்றத்தை, இந்த நபர் இந்த விஷயத்தில் ஏமாற்றி இருக்காருன்னு சொல்லி மலக்குமார்கள் என்ன செஞ்சிருவாங்க, ஒரு கொடியை நொட்டு வைப்பாங்க. இவர் இந்த விஷயத்தில் ஏமாற்றி இருக்கிறார். அல் காதிரு யுர்ஃபஉ லஹு லிவாஉன் யௌமல் கியாமத்தி யுகாலு ஹாதிஹி கதரத்துன் ஃபலான் இப்னு ஃபலான். நாளை கியாமத்து நாளில் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் ஏமாற்றி இருக்கிறாங்கன்னு சொல்லி வெளிப்படையாக காட்டப்படும். எல்லா மக்கள் முன்னிலையிலேயும் இவர் இந்த விஷயத்தை ஏமாற்றி இருக்கிறார், இவர் இந்த விஷயத்தை ஏமாற்றி இருக்கிறாருன்னு சொல்லி அல்லாஹு தாலா வெளிப்படுத்தி விடுவான். யார் யார் எந்தெந்த விஷயங்களில் மோசடி செய்தார்களோ, அமானிதங்களை நிறைவேற்றவில்லையோ, அதை அனைத்தையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவான். ஒரு கொடி நட்டு வைக்கப்படும். இவர் இந்த விஷயத்தில் இன்னாருடைய மகன் இன்னார் இந்த விஷயத்தில் ஏமாற்றி இருக்கிறார் என்பதாக கொடி நட்டு வைக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது. அமானிதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அமானிதங்களை சரியாக நிறைவேற்ற வேண்டும். நாளை கியாமத்து நாளில் எல்லாருக்கும் முன்னாடி அந்த நாம் செய்த குற்றத்தை வெளிப்படுத்தப்படும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அவமானமாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் செய்த குற்றத்தை மறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும். யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரையும் மோசடி செய்து விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சில விஷயங்களை முடிவு செய்து விட்டான். அல்லாஹ்கிட்ட கேட்கணும், யா அல்லாஹ் என்னுடைய முடிவை கைரான முடிவாக ஆக்கி கொடு. நபிமார்கள் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னை ஈமானோடு மரணிக்க செய். அல்லாஹும்ம ஹஸின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா வ அஜிர்னா மின் ஹிஸ்யித் துன்யா வ அதாபில் கப்ரி வ அதாபில் ஆஹிரா தவஃபனா முஸ்லிமீன வ அல்ஹிக்னா பிஸ்ஸாலிஹீன்.
யா அல்லாஹ் எங்களை முஸ்லீமாக மரணிக்க செய் என்று நபிமார்கள் துவா செஞ்சிருக்கிறார். நபிமார்களை துவா செஞ்சிருக்கும் போது சாதாரண முஸ்லீமாகிய நாம் ஒவ்வொரு நேரமும் துவா செய்யணும். ஏன்னா எந்த நேரத்தில் நம்முடைய முடிவு எப்படியாகும் என்று யாருக்கும் தெரியாது. எனவே அல்லாஹ்ட்ட நல்ல முடிவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரின் முடிவையும் சிறந்த முடிவாக நல்ல முடிவாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.